ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஈஸி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளேடோ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீட்டில் பண்ணுறது கடையில் வாங்குற மாதிரியே ஒட்டாமல் வரும். இதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 கப் உப்பு எடுத்திருக்கேன். 1 கப் உப்பில் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். உப்பை டைரெக்டாக நம்ம மைதாவில் போடக்கூடாது. இந்த மாதிரி கரைச்சிட்டு தான் நம்ம மைதாவில் ஆட் பண்ணணும். கரைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு கீழே தங்கும், அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கரைச்சிட்டு நம்ம மைதாவில் ஆட் பண்ணால் தான் ப்ளேடோ கடையில் வாங்குகிற கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு ட்ரிக். அடுத்து நான் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக ஒயிட் வினிகர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் நான் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மெத்தடு. இது ஒரு ஃபெயில் ப்ரூஃப் மெத்தடுங்க. கண்டிப்பாக நல்லா வரும். நான் எவ்வளோ வினிகர் எடுத்தனோ அதே அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கிங் ஆயில், எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணலாம். கோகோனட் ஆயில், எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணலாம். ஓடர்லெஸ் ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா குழந்தைங்க விளையாடுறப்ப ஸ்மெல் வரக்கூடாதுல. இப்போ நம்ம கலந்த உப்பு தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அடியில் கொஞ்சம் உப்பு இருக்குது, பரவாயில்ல. பட் நம்மளால் முடிஞ்ச அளவு கலந்துக்கணும். இப்போ இதை நம்மளால் முடிஞ்ச அளவு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இதில் லைட்டாக கட்டி இருக்குது, பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் இது எல்லாமே கரெக்டாகிடும். இப்போ நான் இதை அடுப்பில் ஏற்றிட்டேன். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை கிண்ட ஆரம்பிக்கிறேன். கிண்ட ஆரம்பித்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான் ஆகும் இந்த ப்ராசஸ்ஸு. ஆனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். செகண்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் இது தான். இந்த ப்ளேடோ கன்சிஸ்டன்சி, நம்ம கடையில் வாங்குகிற ப்ளேடோ கன்சிஸ்டன்சி வர்றதுக்கான செகண்ட் ட்ரிக் இது தான். இப்போ இது திரண்டு வந்துருச்சு. திரண்டு வந்தாலும் அதை விடாமல் நம்ம அந்த ஸ்பேட்டுலா வச்சு நல்லா அழுத்தி 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 இந்த மாதிரி இழுத்து இழுத்து இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ப்ளேடோ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒட்டாமல் வரும். இது ஒரு ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபி. குக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைனா, இது கொஞ்சம் லெங்தி ப்ராசஸ் தான். பட் குக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நம்ம மைதா மாவு பிடிச்சி இழுத்திங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம கையோடே வரும். அந்த மாதிரி வந்தால் நம்ம மோல்டுலேயோ எதுலேயுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு என்ன பதம்னா, கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடியாப்ப மாவு எப்படி பிச்சுட்டு வரும், இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுதான் பதம். இப்போ நான் ஃபுல்லாக ஆற விட்டுட்டேன். ஆற விட்டுட்டு இதை நல்லா நீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் நிறைய ப்ளேடோ மோல்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் நார்மலாக வெறுமனே மைதாவில் உப்பு தண்ணியை கரைச்சி அந்த மோல்டில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக ஒட்டாமல் வரவே வராது. மோல்டோட கண்டிப்பாக நம்ம டோ ஒட்டிக்கும். கடையில் வாங்குகிற டோ மாதிரி ஒட்டாமல் வரவே வராது. ஆனால் இந்த டோ பாருங்கள், இதில் நான் கடைசியாக செஞ்சு காமிப்பேன், அது ஒட்டாமல் வரும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு செஞ்சது எல்லாமே இந்த டோ வச்சு தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு காமிச்சு எல்லா ப்ராஜெக்ட்ஸ், பூ, கேரட், அன்னாசி பழம் எல்லாமே இதை வச்சு தான் செஞ்சேன். இப்போ நான் அதில் 2 விதமான கலர்ஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆக்ரிலிக் கலர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டார்க் கலர் ரெட் ஆட் பண்ணேன். பட் அது எனக்கு மெரூன் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் நார்மல் ரெட் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்ரிலிக் கலர்னால் கொஞ்சம் கலர் அதிகமாக தேவைப்படும். செகண்ட் நான் ஃபுட் கலரும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பிசைகிறப்பே எப்படி கையில் ஒட்டாமல் அழகாக வருதுன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் நிறைய கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி இந்த கலருக்கு நான் கொண்டு வந்துட்டேன்.
இதுக்கு வந்து எனக்கு ஒரு 4 பம்ப் மொத்தமாக தேவைப்பட்டுச்சு அக்ரிலிக் கலர். நான் பம்ப் பண்ண அளவுக்கு சேம் குவான்டிட்டி 4 பம்ப்ஸ் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பிணையிறப்பே உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற டோ மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பாருங்கள், எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. இப்போ நான் ஒரு கலர் முடிச்சிட்டேன். இப்போ நான் செகண்ட் வந்து எல்லோ ஃபுட் கலரை வந்து தண்ணியில் கலந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க கலர் பண்ணுறதுக்கு. அக்ரிலிக் கலரோட கொஞ்சமாக போட்டாலும் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக சூப்பராக யூனிஃபார்மாக கலர் ஆகிடுது. நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாம், பட் ஃபுட் கலர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இந்த ஹோம்மேட் ப்ளேடோக்கு ஃபுட் கலர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அக்ரிலிக் கலர், வாட்டர் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டைம் ப்ளேடோ செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடையில் ப்ளேடோவே வாங்க மாட்டீங்க. இந்த குக் பண்ணுற ப்ராசஸ் வந்து டீடியஸாக இருந்தாலும் பட் வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராசஸ்ங்க. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்குள்ள ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ் அது. இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலரும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக நான் ஒரு சின்ன மோல்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மோல்டு. இது நார்மல் டோவில் பண்ணாலே ப்ரெசிஷன் கரெக்டாக வராது. இதில் நம்ம செஞ்ச ப்ளேடோவை நான் வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. மோல்டில் பாருங்கள் சின்ன துளி கூட ஒட்டலை. இப்போ நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். நார்மலான ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு 6 கலரையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.